நம்முடைய அறிவு என்பது அரசன், நம்முடைய ஆழ்மனம் என்பது அடிமை. நாம் அடிமையை அடிமையாக நடத்துகிற வரை அரசன் ஆட்சி செய்ய முடியும். உங்களுக்குள்ள இந்த ஆசை இருக்கு அப்படிங்கறத எப்படி ஜெயிப்பீங்க? அதுக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு பரமஹம்ச யோகானந்தா. ஒரே ஒரு மந்திரம் தான். மனதில் தீய எண்ணம் தோன்றுமானால் ஒரு மந்திரத்தை ஜபம் செய். என்ன? உங்களுடைய எந்த விஷயத்தையும் உங்கள் விருப்பப்படி, உங்கள் அறிவின்படி உங்கள் ஆழ்மனம் செய்யவிடாது. அது என்ன தோணுதோ, அதுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதைத்தான் செய்யுமே ஒழிய. நான் இப்போ ஓப்பனாக ஒன்று டிக்ளேர் பண்ணட்டுமா? நாம் யாரும் விடுதலை பெற்றவர்கள் அல்ல, எல்லோரும் அடிமைகள். யாருக்கு? நம்ம ஆழ் மனசுக்கு நாம் அடிமைகள். இந்த உலகத்தில் சுதந்திரம் அடைந்தவன் யார் அப்படின்னு கேட்டா, பிறரிடமிருந்து சுதந்திரம் பெற்றவன் அல்ல, தன்னுடைய ஆழ்மனத்தின் பிடியில் இருந்து எவன் விலகி இருக்கிறானோ அவன் மட்டும்தான் நிஜமாகவே சுதந்திரத்தை பெற்றவன். இதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். நான் இந்த ஆழ்மனம்ங்கிறது என்னங்கிறத கொஞ்சம் சொல்றேன். நீங்க கர்ப்பத்தில் இருந்தபோது, உங்க அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருந்தபோது சில விஷயம் பதிவாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுங்க. சனி, அது இன்னைக்கு வந்த ஆசை இல்லை, நாம் வயிற்றில் இருக்கும்போது நம்ம அம்மாவுக்கு வந்து தொலைச்ச ஆசை. இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இதை சாப்பிடணும், மாம்பழம் சாப்பிடணும், மாம்பழம் சாப்பிடணும், மாம்பழம் சாப்பிடணும். நம்மளை வயிற்றில் வச்சிருந்த போது நம்முடைய தாயாருக்கு எது ஆசையாக இருந்ததோ அது என்ன ஆகும்னா தொப்புள் கொடி வழியாக அப்படியே உள்ளே போய் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகிடும். அது நம்ம ஆசையாக மாறி போயிடும். இப்போ நீங்கள் அதை எப்படி ஜெயிப்பீங்க? உங்களுக்குள்ள இந்த ஆசை இருக்கு அப்படிங்கிறத எப்படி ஜெயிப்பீங்க? உங்களுக்குள்ள நீங்கள் டிராவல் பண்ண முடியுமா? திரும்பி போக முடியுமா ரிவர்ஸில்? எனக்குள்ள ஏன் இந்த எண்ணம் இருக்கு? யோசிக்கவே முடியாது. ஏன் நான் என்ன வெல்ல முடியல? எல்லாரையும் ஜெயிக்கிறேன், என்ன ஏன் வெல்ல முடியல? அந்த ஆழ் மனதினுடைய பிடியில் தான் ஒவ்வொரு மனிதனும் சிக்கி கொண்டிருக்கிறார். நான் கொஞ்சம் ஆழமான விஷயம், ஏன்னா அந்த தீர்ப்பு வேணும்னா அந்த ஆழமான விஷயத்துக்குள்ள டிராவல் பண்ணாதான் முடியும். ஒரு கதை சொல்கிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அரசர் இருந்தார். ஒரு அரசர். அந்த காலத்தில் அரசர்களுக்கு அடிமைகள் உண்டு. அவங்களுக்கு கூடவே இருப்பாங்க, எல்லா பணிவிடையும் செய்வாங்க. ஒரு அரசருக்கு ஒரு அடிமை இருந்தான். அந்த அடிமை ரொம்ப நல்லவன். அதாவது அந்த அரசருக்கு அவன் செஞ்ச மாதிரி சேவை உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. இந்த அரசருக்கு அவன் மேலே ஒரு சிம்பத்தி வந்தது. என்னைக்காவது இவனுக்கு நாம் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், இவ்வளவு பிரியமுள்ள ஒரு அடிமையை பார்த்தது இல்லையே. பாருங்களேன், அவன் கட்டிலில் படுத்தா அரசர் கீழே படுத்துக்குவான். அவருக்கு யாராவது விஷம் கொடுக்க முடியாது, அவன் முதல்ல சாப்பிட்டுருவான். அந்த மாதிரி ஒரு அடிமை. உடனே ஒரு நாள் அரசர் அந்த அடிமையை கூப்பிட்டு சொன்னார், நீ எனக்கு எவ்வளவோ பண்ணிட்டடா, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் ஏதாவது உனக்கு ஒன்று பண்ணணும்டா, உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், நீ வாங்கிக்கணும், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தர்றேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. அவன் சொன்னா, உங்ககிட்ட நான் அப்படி வாங்கிட்டா நான் இவ்வளவு நாள் காட்டின அன்பு அர்த்தம் இல்லாமல் போயிடும், எதையோ எதிர்பார்த்து செஞ்சதாக இருக்கும், அதனால வேண்டாம் வேண்டாம், என்ன அப்படிலாம் கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த அரசர் ரொம்ப கட்டாயப்படுத்தினார். உதவாங்குவேன், உனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் என் மனசு சாந்தி அடையும், நீ ஏதாவது ஒன்று கேட்கணும், நான் உனக்கு அதை கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த அடிமை இப்படி யோசிச்சான், அப்படி நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா என் மனசில் ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? சொல்லு. ஒரு நாளாவது இந்த அரச பதவியில் நான் உட்காரணும்னு ஆசை. ஆனால் அப்போ கூட நான் உங்களை பிரியக்கூடாது. உங்களுக்கு எப்படி நான் அடிமையாக பக்கத்தில் நின்னனும் அதே மாதிரி நீங்கள் எனக்கு பக்கத்துலேயே அடிமையாக நிற்கணும். ஒரு நாளாவது நான் அரச பதவியில் உட்காரணும், அது ஒரு சின்ன ஆசை மட்டும்தான் எனக்கு. உடனே அரசர் சொன்னார், வேட இது ஒரு சின்ன விஷயமா, கவலைப்படாது, பெரிய உனக்கு வருத்தப்படாது, உனக்கு அவ்வளோதானே வேணும். கிடு 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 நேராக தர்பாருக்கு வந்தார். சேனாதிபதி, அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டாரு. நல்லா கவனிச்சுங்க, இன்னையிலேருந்து நாளைக்கு இதே டைம் வரையில் இவன் தான் உங்களுக்கெல்லாம் அரசர். அவன் சொல்கிறத நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் கேட்கணும், புரியுதா? விளையாட்டுக்கு இல்லை, நிஜமாவே அவன் தான் உங்களுக்கு அரசர் அப்படின்னு சிம்மாசனத்தில் உட்கார் அப்படின்னார். இவன் கூனி குறுகி ஒரு ஓரமாக உட்கார்ந்தான். நல்லா உட்கார்ற, ஜம்முன்னு உட்கார்ற, கால் மேலே கால் போட்டு உட்கார்ற அப்படின்னு நான் பாருங்க, நல்லா உட்கார ஆரம்பித்தான். இவர் பக்கத்துலேருந்து சாமனை வீசிக்கிட்டே இருந்தார். முதல்ல தயக்கமாக பேசினா, பணிவாக பேசினா. ஒரு ராத்திரி ஆக ஆக திடீர்னு அமைச்சரை கூப்பிட்டாங்க, வா, நான் நிஜமாவே ராஜா தானே? ஆமாம். சேனாதிபதியை கூப்பிட்டான், நான் சொன்ன நீ எல்லாம் செய்யணும் இல்லை? ஆமாம். என்ன? இவனை தூக்கில் போடு, தூக்கில் போடு.
எல்லாம் திகைச்சாங்க. இந்த மகாராஜாவே ஏதோ வாயை திறக்க போனார். ஏய், என்னைக்காவது நான் வாயை திறந்திருக்கேனா? அடிமைனா அடிமையா தானே இருக்கணும், பேசாம இரு, வாய் மூடு, கொண்டு போய் தூக்கில போடு அப்படின்னா. வேற வழி இல்லை, ஏன்னா அரச கட்டளை. தூக்கில போட்டாங்க. தூக்கில போட்டதுக்கு அப்புறம் என்னடா ஆச்சுன்னா, அந்த அடிமை நிரந்தரமான அரசரானான், அரசன் மாண்டு போனான். இப்ப நான் சொல்ற கதை என்னன்னு புரியுதா? நம்முடைய அறிவு என்பது அரசன், நம்முடைய ஆழ்மனம் என்பது அடிமை. நாம் அடிமையை அடிமையாக நடத்துகிற வரை அரசன் ஆட்சி செய்ய முடியும். நீங்கள் அடிமைக்கு அரச பதவி கொடுத்து விட்டால் உங்கள் உயிர் பிரிவதை தவிர இந்த உலகத்தில் வேறு வழியே கிடையாது. எல்லோரும் அடிமைகளை அரசராக்கிவிட்டு தங்களுடைய நிலையை கொண்டு விடுகிறார்கள். நம்முடைய ஆழ்மனம் என்ன வேலை வேணாலும் செய்யும் சார். நம்முடைய ஆழ்மனத்தை மாதிரி சிறந்த வேலைக்காரன் கிடையாது. நீங்க எப்போவாவது அதுக்கு ஒரு எஜமான தன்மையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ், கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய ஆழ்மனம் எஜமான தன்மை அடைவது. இப்போ சைக்காட்ரிஸ்ட் யார் வேணா கேளுங்க, ஆழ்மனத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு. அப்போ புத்தர் என்ன வெண்டைக்காயா? புத்தர் ஜெயிக்கலையா? எத்தனை மகான்கள் ஜெயிச்சிருக்காங்க ஆழ்மனசை? ஒரே டெக்னிக் தான். நான் கல்லூரிகளில் பேச போவேன். கல்லூரியில் பேச போகும்போது இளைஞர்களுக்கு ஒரு யோசனை சொல்வேன். நிஜமாவே பலவிதமான எண்ணங்கள் வரும். இப்போ தண்ணி போடலாமா, அது பண்ணலாமான்லாம். இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஐ எம் வெரி சீரியஸ். நீங்கள் அனலைஸ் பண்ணி லாஜிக்கலாக இது தப்பு, ஏன் சார் குடியை கெடுக்குங்கிறதெல்லாம் எவனுக்கும் தெரியாதா? சிகரெட் உடல் நலத்துக்கு தீங்குங்கிறது யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். லாஜிக்கெல்லாம் பேசி எல்லாம் யாருக்கும் புரிய வைக்கவே முடியாது. அப்போ அந்த கல்லூரி மாணவர்களுக்கு பரமஹம்ச யோகானந்தா அப்படின்னு ஒரு மகான் வாழ்ந்தார். அவர் ஒரு டெக்னிக் சொல்றார். பரமஹம்ச யோகானந்தா என்ன தெரியுங்களா? மனசுல ஒரு தப்பான எண்ணம் தோணுச்சு, உள்ளேருந்து தோணுச்சு அப்படின்னா அதையெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. டோன்ட் டிஸ்கஸ் வித் தட். அதோடலாம் டிஸ்கஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஒரே வழிதான் இருக்கு. என்ன? சிகரெட் பிடிக்கணும், அது உள்ளேன்னு சொல்லும். தண்ணி போடணும், உள்ளேன்னு சொல்லும். இந்த மாதிரி ஒரு கட்டக்காரியம் பண்ணணும், உள்ளேன்னு சொல்லும். அதோட பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கூடாது. பின்ன என்ன? அதுக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு பரமஹம்ச யோகானந்தா. ஒரே ஒரு மந்திரம் தான். அந்த ஒரு மந்திரம் தான் ஜெயிக்கும். என்ன மந்திரம்? மனதில் தீய எண்ணம் தோன்றுமானால் ஒரு மந்திரத்தை ஜபம் செய். என்ன? முடியாது, முடியாது, முடியவே முடியாது, 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 முடியவே முடியாது. இப்படி உன் மனதுக்கு உத்தரவுகள் பிறப்பித்து பழக்கினால் மட்டும்தான் உன் மனம் கேட்குமே ஒழிய ஒருபோதும் அது அறிவுபூர்வமான முடிவுக்கு உன் மனம் வராது. முடியாது, முடியாது, முடியவே முடியாது. இந்த நோ அப்படிங்கிற கமாண்ட் இருக்கு பாருங்க, அது மனசுக்கு அவ்வளவு அப்படியே பணிஞ்சு போயிடும். தப்புன்னு அப்படியே கீழே போகும். அப்படியே அது உட்காந்துக்கும் பேசாம.